வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருக்குறளும் வேதாத்திரியம் என்ற தலைப்பு கொடுத்துக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும். ஏன் என்று சொன்னால், திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் நம்ம ஒரு கருத்தை பார்க்கணும்னா அந்த கருத்து நம்முடைய பார்வையில் ஒரு மாதிரி இருக்கும், வேறொருவருக்கு வேறு ஒரு பார்வையாக இருக்கும். ஆனால் அற்புதமாக இந்த உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை, ஏன்னா வள்ளுவர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ம அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பாலை முப்பாலை எழுதிய ஒரே ஒரு உலக பொதுமுறை என்றால் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அனைத்து மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரே ஒரு மறைநூல் என்று சொன்னால் அது திருக்குறள் மட்டும்தான். இதில் என்ன பியூட்டினா, பல வெளிநாடுகளில் திருக்குறள் டெய்லி படிச்சுட்டு இருக்காங்க. நாம திருக்குறள் புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். இப்போ டாக்டர் MR சார் கொண்டு வந்திருக்காரு. 250 புத்தகத்தை கொடுத்து எல்லாருக்கும் எனக்கு இலவசமாக கொடுக்க போறேன், 100 குறளையாச்சும் அவங்க படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த மாணவ செல்வங்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை பற்றி மகாத்மா காந்தி அவர்களை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் சத்திய சோதனை சொல்லுவார். அவர் எப்படி திருக்குறளை தில்லையாடி வள்ளியம்மை என்ற போராட்ட வீரர் வேளாங்கண்ணியை வச்சு படிச்சாரு என்று பார்க்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய்னு அவருடைய புத்தகத்தை படிக்கிறார். படித்த உடனே மகாத்மா காந்திக்கு என்னடா இப்படிப்பட்ட கருத்துக்களை எப்படி ரஷ்யாவில் இருக்க ஆளுக்கு தெரிஞ்சுது என்று அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. எப்படி உங்களுடைய கட்டுரைகளில், கவிதைகளில், உங்களுடைய பயோகிராஃபியில், சுயசரிதையில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்களே, இது என்ன காரணம், யார் உங்களுடைய ரோல் மாடல் என்று மகாத்மா காந்தி லியோ டால்ஸ்டாய்க்கு ரஷ்யாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் எழுதிட்டு அவர் திருப்பி என்ன பண்ணுறாரு, டால்ஸ்டாய் பதில் எழுதுறாரு. காந்தி அவர்களே, இதையெல்லாம் நான் ஓனா நான் சம்பாரிச்சுக்கிட்டதில்ல, எல்லாமே உங்க இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான் அத்தனை கருத்துகள் இருக்குது. அதை படித்து தான் அந்த அளவுக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன், இந்த அளவுக்கு எழுத முடியும் என்று லியோ டால்ஸ்டாய் சொன்னதாக சத்திய சோதனையிலே ஒரு பதிவு இருக்கிறது. அதன் பின்னர் தான் மகாத்மா காந்தி யாரு திருக்குறள், திருவள்ளுவர் யாரு என்று அப்போதைய நேரு, ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட, காமராஜர் உள்ளிட்டவரெல்லாம் கேட்டு, அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை தில்லையாடி வள்ளியம்மையை அழைத்து கொண்டு போய் அங்கே போய் உட்கார்ந்து மகாத்மா காந்திக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்த பின்னால்தான் அவருக்கு அகிம்சை என்பதில் ஆழமான நம்பிக்கை வந்துச்சான். ஒரு சாதாரண ஆத்மா தான் பெரிய மகாத்மா ஆனதற்கு அந்த லியோ டால்ஸ்டாய் வழிகாட்டிய திருக்குறள் தான், அதுவும் தில்லையாடி வள்ளியம்மை சொல்லிக் கொடுத்த திருக்குறள் தான் ஒரு சாதாரண காந்தியை மகாத்மா ஆக்கியது என்று சொன்னால், நம்மை போன்ற மாணவ செல்வங்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுதே திருக்குறளை படித்து விட்டால் நீங்களும் ஒரு நாள் நீங்கள் மகாத்மா ஆக முடியும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சில திருக்குறளை எடுத்து அதனுடைய உட்பொருளை, உண்மையான பொருளை எடுத்து அவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். அதிலே ஒரு சில குறளை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நம்ம எல்லாமே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆகிற எழுத்து, முதல்ல ஆகிற எழுத்து எல்லாத்துக்கும் ஆதான். நம்ம பிறக்கும் பொழுதுதான் அம்மான்னு தான் சொல்லுவோம். அது போல ஆகிற எழுத்து நம்ம சொல்லிதான் எல்லாமே. அது மாதிரி உலகமானது ஆதி பகவான் தான் இயங்குது. நம்முடைய வேதாத்தி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, எல்லா உயிர்களுக்கும் எது ஆதி பகவான் என்று சொன்னால் நம்முடைய சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய அருட்பேராற்றல் தான் என்று, அந்த ஆதி பகவான் தான் அத்தனைக்கும் காரணம் என்பதை கம்பேர் பண்றார். அதே போல எல்லாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது என்று சொல்லி என்றால், யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பேசிட்டு போனாலும் சரி, அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை உன்னுடைய அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு நீ பாரு என்றார். அப்ப அந்த மெய்ப்பொருள் என்பது என்ன, நாம் யார் என்ற உண்மையை, நான் யார், ஹூ ஆம் ஐ என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதாத்திரத்தை பின்பற்றினால் பார்க்க முடியும். அதே போலதான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அந்த குறள் என்ன சொல்றது, ஒரு செயலை செய்கின்ற பொழுது செஞ்சா எவ்வளவு நல்லது, செஞ்சா எவ்வளவு கெட்டது, இல்லை இந்த செயலை நான் செய்யவில்லை என்றால் இது எவ்வளவு நல்லது, இல்லை செய்யவில்லை என்றால் எவ்வளவு கெட்டது என்று நீ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதுல நல்லது அதிகமா இருக்குதோ அந்த செயலை நீ செய்யி, இல்லை செய்யாம இரு. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் என்று சொன்னார் வள்ளுவர். அப்படிப்பட்ட குறளை எல்லாம் எடுத்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படிங்கிறாரு. ஈதல்னா நம்ம சொல்லுவான், நம்ம என்ன சொல்லுவோம் ஈஸியா, நம்ம ஈதல் இசைப்பட வாழ்தல்னா நல்ல தானம் பண்ணுப்பா, புகழோட வாழுப்பா அப்படின்னு ஒரு எல்லாமே பதவுரை எழுதியிருப்பாங்க. ஆனா நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல்னா அனைத்து மக்களோடு இணைந்து வாழ்தல், அவர்களுக்கு உதவி செய்து வாழ்தல், அவர்கள் துன்பப்படும் பொழுது உன்னால் முடிந்த அளவு உதவி செய்யி. அதை இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும்
துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை இரண்டொழுக்க பண்பாடாக சுருக்கி நமக்கு வேதாத்திரிய எசன்ஸை கொடுத்திருக்கார். சோ இந்த போன்ற கருத்துக்களை எல்லாம் மாணவ செல்வங்கள் மனதில் பதிய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நம்முடைய வேதாத்திரியமும் வள்ளுவம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டலத்தின் சார்பிலே நம்முடைய அரசு பள்ளி, தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாம் வரவழைத்து பேச்சு போட்டி, கட்டுப்போட்டி நடத்தி அவர்களுக்கெல்லாம் ஷீல்டு காத்துக் கொண்டிருக்கிறது, பரிசு பொருள் காத்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய திருக்கரத்தால் உங்களுக்கெல்லாம் வழங்கி உங்களை எல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் என்ற நல்ல எண்ணத்திலே நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும், ஏன்னா இதில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று யாரும் இல்லை, எல்லாருக்கும் பங்கு பெற்ற அத்தனை பேருக்குமே என்ன பண்றோம், பாராட்டு சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. பரிசு பெற்ற 1, 2, 3 பேருக்கு மட்டும் என்ன பண்றாங்க, கூடுதலா ஒரு ஷீல்டு ஒன்று எக்ஸ்ட்ரா தரோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வரலாற்றில் வேற எப்பயுமே ஒரு போட்டி நடக்குது என்று சொன்னால் அந்த போட்டியில் நம்ம கலந்துக்கணும். வெற்றி பெறுவது, தோல்வி அடைவது என்பதெல்லாம், வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது முக்கியம் அல்ல. ஒரு போட்டி என்று கலந்து கொண்டால் அவர்களெல்லாம் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே வரலாற்றில் ஒரு பதிவு செய்யப்படும். ஆனால் போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் இங்க எத்தனை பேர் இருக்காங்க சேலம் மண்டலத்துல, ஏன் கம்மி இவ்வளவு வந்திருக்காங்க, மீதி பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தல. வாய்ப்பை பயன்படுத்தாதவர்களுக்கு வரலாற்றில் ஒரு வரி கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக போட்டியில் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, அவர்களுக்கு வரலாற்றில் நிச்சயம் இடம் இருக்கும். ஆனால் போட்டியிலே கலந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களோ, வேடிக்கை பார்ப்பவர்களுக்கோ வரலாற்றில் ஒரு வரி கூட இடம் பிடிக்க முடியாது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் வாழ்த்தி இப்படிப்பட்ட அற்புதமான விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க அத்தனை பேருக்கும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.